என்ன மாதிரி நீங்களும் ஏதாவது வீணா ரொம்ப கற்பனை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு சிலரெல்லாம் ஏதாவது ஆர்டர் போடுறதுக்காக சாப்பிடுறக்கோ, இல்ல ட்ரெஸ் வாங்குறக்கோ, ஏதோ ஒரு விஷயத்துக்காக மொபைல்ல நம்ம பார்த்திருப்போம். அப்ப அது திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த ஆட் எல்லாம் நம்ம கண்ல பட்டுட்டே இருக்கும். ஆனா, நான் கேட்கிறேன் யாரும் தப்பு எடுத்துக்க கூடாது. இது ஏன் நீங்க யோசிச்சிருக்கீங்களான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. என்னங்கன்னா, டாய்லெட்குள்ள போகும்போது, பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது எல்லாமே மொபைல் எடுத்துட்டு உள்ள போறோம்ன்னு நெறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் எடுத்துட்டு போனதில்ல. சம்டைம் ஏதாவது ஃபோன் பேசிக்கிட்டே பாத்ரூம் போனா போயிருக்கேன். இல்லைன்னு நான் சொல்லல. அப்போ அதோட இது ஆட் மட்டும் இல்ல அத பத்தி சம்மந்தமான வீடியோஸ் மட்டும் வந்தது இல்ல தெரியுமா? அது ஏன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எல்லாம் சொல்றாங்க ஃபோன்ல வந்து ஒட்டு கேட்கிற திறமை இருக்கு. அது வந்து ஒட்டு கேட்குது. கேமரா வந்து நம்ம ஆன் பண்ணலனாலும் அவங்க ஆன் பண்ணி நம்மளை பார்க்கலாம். அப்படியெல்லாம் நெறைய இருக்குல்ல. அப்போ இது மட்டும் ஏன் இல்ல? இல்ல இருக்கா? இல்ல எனக்கு தான் தெரியலையா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் யாரும் ஃபோன் நம்ம பாத்ரூம்குள்ள எடுத்துட்டு போக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள அந்த கண்ட்ரோல் இருக்கணும். இந்த கை வந்து ஃபோன் எடுக்காம இருக்கணும்னு நம்ம எல்லாருமே மெயின்டெயின் பண்ணுவோம். தேங்க் யூ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரீசன் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.